அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது வைகாசி மாதம் வேதனைகளை தீர்க்கும் வளர்புரை பஞ்சமி சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். இந்த வைகாசி மாத பஞ்சமி ஞானத்தின் தெய்வமாக விளங்கும் சரஸ்வதி தேவியின் அவதார திருநாளாக கருதப்படுகிறது. இன்றைய நாட்கள் துர்க்கை அம்மனையும் வழிபடலாம். பஞ்சமி நாட்களில் கருடரையும் வழிபடலாம். இந்த நாள் சரஸ்வதி தேவி வழிபடுவது சிறப்பம்சம். தை வெற்றியுடன் இணைந்து வரும் இந்த பஞ்சமி சரஸ்வதி தேவி மட்டுமின்றி முப்பெருந்தேவியரின் அருளை பெறுவதற்குரிய ஒரு அற்புதமான நாட்களாகும். முக்கியமாக நாம் கடும் மனவேதனை அனுபவித்து கொண்டிருக்குமே ஆனால் இன்றைய நாட்களில் இந்த தேவிகளை வழிபடுவது சிறப்பம்சம். திதிகளில் 5வது திதியாக வரும் பஞ்சமி பெண் தெய்வ வழிபாட்டிற்கு சக்தி மிகுந்ததாக ஏற்றதாகும். வராகியை வழிபடுவதற்கு மிகவும் ஏற்ற திதியாக இந்த வைகாசி மாத பஞ்சமி திதி கருதப்படுகிறது. முக்கியமாக வைகாசி மாத வளர்பிறை பஞ்சமியை கிருட பஞ்சமி என்றும் அழைக்கின்றனர். அன்று கருடரை வழிபடுவது சிறப்பான பலன்களை தரவல்லது. புரட்டாசி மாத வளர்பிறை பஞ்சமி ரிஷி பஞ்சமி என்று அழைக்கின்றனர். முக்கியமாக இவ்விரதம் சப்த ரிஷிகளை நோக்கி பெண்களால் அனுஷ்டிக்கப்படுகிறது. சிம்ம கிருஷ்ண பஞ்சமி என்பது ஆவணி மாத வருகின்ற தேய்பிறை பஞ்சமியாகும். வேதங்களில் புகழ்படும் பல தெய்வங்களில் முக்கியமான தெய்வம் சரஸ்வதி தேவி. அவள் யாகத்தை காக்கும் தேவதையாகவும் யாகத்தை நடத்துபவர்களாகவும் அறிவு, ஞானம், தேசஸ், வீரம், வெற்றி ஆகியவற்றை தரும் தேவதையாகவும் புகழப்படுகிறார். அறிவு பிரகாகம் 5 நதிகளாக சரஸ்வதி தேவி அடைந்தன. அவள் பூமியில் நதிகளாக ஓடுகிறாள் என்று வேதங்கள் கூறுகின்றன. சரஸ்வதி தேவியானவள் ஆதிபராசக்தியின் அம்சமாகும். ஒளி மிகுந்தவள், கல்விக்கு அதிபதி, எல்லா கலவைகளுக்கும் தலைவையாகும். வித்யா என்றாலேயே ஆத்மாவை மெய்ஞானத்துக்கு இழுத்துச் செல்லும் வழி என்று பொருள். அவள் முழு ஞானத்தையும் தருபவள். அவள் தருகின்ற ஞானம் பிரம்ம ஞானமாகும். இந்த மாதங்களில் இவர்களை வழிபட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வேதனையை மறந்து நல்ல ஒரு வேலையை செய்து அதில் வெற்றி காண அற்புதமான ஒரு நாளாக இந்த பஞ்சமி கருதப்படுகிறது. முக்கியமாக அம்பிகையின் அவதார நாளாக கொண்டாடப்படும் இந்த வைகாசி மாத பஞ்சமி இந்த மாதத்தில் வரும் பஞ்சமியான வசந்த பஞ்சமியை மகா பஞ்சமி என்றும் சொல்லுவார்கள். ஸ்ரீ பிரம்மாவின் மனதிலிருந்து சரஸ்வதி அவதரித்ததாகவும் புராணங்கள் சொல்லுகின்றன. நீல சரஸ்வதி, உத்தாரா, சகாவதாரா, நீலதாரா என்பவை சரஸ்வதியின் அம்சங்களாகும். சப்த மாதா வரிசையில் 6வதாகவும் வீற்றிருக்கிறாள். வாக்கு அதிபதியான சரஸ்வதி நம் உடலில் வெவ்வேறு பெயர்களுடன் வியாபித்திருக்கிறாள் என சக்த நூல் சாஸ்திரங்கள் கூறுகின்றன. வேதங்களில் இன்னொரு சரஸ்வதி உண்டு. அவள் வேத சரஸ்வதி ஆவாள். ஜடா மகுடம் தரித்து அபயமுத்திரையோடு பத்மாசனத்தில் காட்சி தரும் இந்த சரஸ்வதியை நதி ரூபமானவள், நீர்ப்பறவையை வாகனமாக கொண்டவள். அம்பிகை ஜனனமான வசந்த பஞ்சமி தினத்தில் சங்கீதத்தாலும் நாம் சங்கீர்த்தனம், பஜனை முதலியவற்றாலும் அம்பிகை ஆதரிப்பது சிறப்பம்சம். அம்பிகை தேவிக்கு இந்த பஞ்சமி தினத்தில் பூஜைகள் செய்து வழிபாடு செய்தீர்கள் என்று சொன்னால் ஞானம் சித்தியாகும். அசாராப்தியத்திற்கு கல்வி சம்பந்தமான புதிய முயற்சிகள் தூங்கும் ஏற்ற தினமாகும். ஸ்ரீ கிருஷ்ணர் சாந்திமணி முனிவரிடம் குருகுல வாசம் துவங்கிய நாளும் இன்றுதான். இந்த பஞ்சமி தினத்தில் அன்னை துர்க்கை அம்மனை வழிபடுவதனால் கலைகளில் முன்னேற்றம் பெறுவதோடு அல்லாமல் ஆன்மீகத்திலும் உயர்நிலை பெறுவார்கள். முக்கியமாக சரஸ்வதியை வணங்குவதன் மூலம் ஞானம் பெறலாம். நமது உள்ளங்களில் அஞ்ஞானம் நீங்கி ஞான ஒளி பெருகி வாழ்வில் வசந்த மீசிட இந்த நாளில் சரஸ்வதி தேவியும் துர்க்கை அம்மனையும் நாமங்களை சொல்லி வழிபடுவது சிறப்பு. முடிந்தவரை அருகில் உள்ள கோவிலுக்கு சென்று துர்க்கை அம்மனை மனமாற வழிபட்டீர்கள் என்று சொன்னால் அனைத்தும் உங்களுக்கு நல்லபடியாக நடைபெறும். குறிப்பாக இந்த பஞ்சமி நாட்களில் முப்பெருந்தேவியரையும் வழிபடலாம். நாகங்களையும் நாக தெய்வங்களையும் வழிபடலாம். இந்த பண்டிகையில் பஞ்சமி மிகவும் முக்கியமானது ஒன்றாகும். முக்கியமாக இந்த பஞ்சமி தினத்தில் சிறப்பு இடத்தை பிடிக்கிறது இந்த 5வதாக வரும் இந்த பஞ்சமி.
பஞ்சமி நாட்களில் முக்கியத்துவம் வாய்ந்த இந்த நாட்களில் அம்மனுக்கு அபிஷேகம் சாற்றி வழிபட்டீர்கள் என்று சொன்னால் அனைத்தும் உங்களுக்கு நல்லபடியாக நடைபெறும். குறிப்பாக தேய்பிறை வளர்பிறை பஞ்சமி என 2 இருக்கிறது. அம்மன் வழிபாட்டிற்கு உரிய நாட்களாக இருக்கும் இந்த பஞ்சமி நேரத்தில் முக்கியமாக அம்மனை வழிபட வேண்டும். நம்முடைய கஷ்டங்களை அனைத்தும் நீக்குவதோடு வரத்தையும் எளிதில் அம்மனிடமிருந்து பெற முடியும் இந்த பஞ்சமி நாட்களில் இந்த அம்மனை வழிபடுவதன் மூலம். அதோடு மட்டுமல்லாமல் அம்மனின் தரிசனத்தையும் நம்மால் காண முடியும். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பானதுதான் இந்த பஞ்சமி வழிபாடு. எந்த தெய்வத்தை நினைத்து எந்த ஒரு வழிபாட்டையும் நாம் செய்யும் பொழுது அந்த வழிபாட்டை நிறைவாக நாம் வேண்டியவர் நமக்கு கிடைக்க வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்கி இருக்கும். அதே நேரத்தில் நாம் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்கின்றோமோ அந்த தெய்வத்தின் அருளை பெற வேண்டும், அந்த தெய்வத்தின் தரிசனத்தை பெற வேண்டும் என்றும் நினைப்போம். இவை அனைத்தையும் பெறுவதற்கு வராகியம்மனை பஞ்சமி தினத்தில் வழிபாடு செய்தால் அது முக்கியமாக நடைபெறும். முறையாக பின்பற்றி அவர்களுடைய வழிபாடு செய்தீர்கள் என்றால் அது அப்படியே நடைபெறும். குறிப்பாக இந்த ராகுகால நேரத்தில் இது ஒரு சிறப்பு வழிபாடு. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான வழிமுறைகளை பின்பற்றி வராகியம்மனை வழிபாடு செய்யவும் வழக்கத்தை வைத்திருக்கிறார்கள். தங்களுடைய வழிபாட்டு முறைகள் எதுவோ அதை முறையாக பின்பற்றி கொள்ளுங்கள். அதோடு சேர்த்து இந்த வழிமுறையும் பின்பற்ற வேண்டும். குறிப்பாக வராகியம்மனை வழிபாடு செய்வதற்கு உகந்த நேரமாக கருதப்படுவது மாலை 6:45 மணியிலிருந்து 7:45 அல்லது 8:45 மணியிலிருந்து 9:45 மணி. இந்த 2 நேரங்களில் ஏதாவது ஒரு நேரத்தை தேர்வு செய்து வழிபாட்டை மேற்கொள்ளலாம். வீட்டில் வராகி அம்மனின் விக்கிரகம் வைத்திருப்பவர்கள் இன்றைய தினம் குங்கும அபிஷேகம் செய்து வராகி அம்மனின் மனதை குளிர்வித்து வேண்டிய வரத்தை பெற உதவும். படம் வைத்திருப்பவர்கள் படத்தை சுத்தம் செய்து சந்தனம் குங்குமம் வைத்து கொள்ளலாம். தீபம் மற்றும் இயன்றவர்களாக இருந்தும் பட்சத்தில் தீபத்தை மட்டும் ஏற்றி வைக்கலாம். இந்த தீபத்தை ஏற்றுவதற்கு ஒரு நாற்காலி அல்லது ஒரு முக்காலியை எடுத்து வைத்து கொள்ளுங்கள். அதற்கு மேல் ஒரு தாம்பலத்தட்டை வைத்து அதில் வாசனை மிகுந்த மலர்களை பரப்பிக் கொள்ளுங்கள். 5 அகல் விளக்குகளை இதில் வைத்து நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊற்றி தீபம் ஏற்றலாம். அல்லது 5 முகம் கொண்ட அகல் விளக்கை பயன்படுத்தியும் தீபம் ஏற்றலாம். அல்லது ஒரே ஒரு தீபத்தை மட்டும் வராகி அம்மனை நினைத்து ஏற்றலாம். இந்த தீபம் வடக்கு திசை பார்த்தவாறு இருக்க வேண்டும். இந்த தீபத்தையே வராகி அம்மனாக பாவித்து வழிபாடு செய்ய போகிறோம். அதனால் இந்த தீபத்திற்கு முன்பாக கிழங்கு வகைகளை நெய்வேத்தியமாக வைக்க வேண்டும். பிறகு ஊதுபத்தி, சாம்பிராணி, தூபம் அனைத்தையும் தயார் செய்து வைத்துக்கொண்டு அந்த தீபச்சுடர் ஒளியில் வராகி அம்மனை நாம் தரிசனம் செய்து வழிபட வேண்டும். அவ்வாறு அந்த தீப சுடரொளியை பார்க்கும் பொழுது ஓம் வராகி தாயை போற்று ஓம் என்று மந்திரத்தை 3 முறை கூற வேண்டும். பிறகு முழு மனதோடு வராகி அம்மனை இந்த வைகாசி மாதத்தில் அனைத்து கடும் வேதனைகளும் தீர வேண்டும் என்பது போல் நினைத்து அந்த தீபத்தை 9 முறை வலம் வர வேண்டும். இவ்வாறு வலம் வரும் பொழுது மேற்சுள்ள அந்த மந்திரத்தை கூற வேண்டும். அதாவது 9 முறை வலம் வந்த பிறகு திரும்பவும் தீபத்தில் வராகி அம்மனின் தரிசனத்தை காண வேண்டும். பிறகு கற்பூர தீப தூப ஆராதனை காட்டி வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ளலாம். இது முக்கியமாக இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.